நவராத்திரி 7ஆம் நாள் நம்ம எந்த துர்கையை வழிபாடு செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். காலராத்திரி துர்கை. இந்த காலராத்திரி துர்கை அவங்க யாரு அப்படின்னா, சண்டி வீரன் சொல்லுவாங்க. ஊர் சைட்லாம் வந்து சண்டித்தனம் பண்ணிக்கிட்டு திரியிறான் அப்படின்வாங்க. அது வந்து ஒரு மாதிரி அரகன்ஸ், மூர்க்கமா இருப்பாங்க, யாருக்கும் அடங்க மாட்டாங்க, கட்டுக்கடங்காம இருப்பாங்க. அந்த மாதிரியான வடிவத்தை கொண்டவங்க தான், அந்த மாதிரியான ஒரு அம்சத்தை கொண்டவங்க தான் இந்த காலராத்திரி துர்கை. இவங்களை 7ஆம் நாள் நம்ம வழிபடுறதுனால நமக்கு ஏற்பட்ட தீமைகளை எல்லாத்தையும் விலக்கிடுவாங்க. அது பிளாக் மேஜிக்கா இருக்கட்டும், கண்ணடியா இருக்கட்டும், நெகட்டிவான விஷயங்கள் நம்மளுக்கு ஏதாவது செஞ்சுதா இருக்கட்டும், நெகட்டிவான பீப்புள்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, நம்மளை விட்டு போக மாட்டுறாங்க, நம்மளுக்கு கெட்டதையே கொடுத்துட்டு இருக்காங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி அப்படின்னா இருக்கட்டும், இந்த அம்மனை வழிபடுறதுனால அவங்களுடைய அந்த மூர்க்கத்தனம் இருக்கு இல்லையா, அது அந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் போய் துவம்சம் பண்ணிட்டு வந்துடும். ஸோ அதுதான் இந்த அம்மனுக்கான, அதுதான் இந்த துர்கைக்கான ஒரு ஸ்பெஷல் அண்ட் பவர். ஸோ இந்த 7ஆம் நாள் இந்த காலராத்திரி துர்கையை நம்ம வழிபட்டால் நமக்குள்ள, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா விதமான துஷ்ட சக்திகளும், துஷ்ட மனிதர்களும், நமக்கு இருக்கிற துஷ்ட எண்ணங்களும் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இவங்களுடைய மூர்க்கத்தனத்துக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் பொடி பொடியாக ஆக்கிடுவாங்க.